கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்கள் மற்றும் தென்னிந்திய திருச்சபையில் நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. நாகர்கோவில் கோட்டார் சவேரியர் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கிறிஸ்துமஸையொட்டி புனித சுவேரியர் பேராலயம் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அனைவரையும் இது வெகுவாக கவர்ந்தது. நெல்லையில் பாளையங்கோட்டை தூய சவேரியர் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளாக கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் உலக அமைதிக்காக பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் லூர்து ஆலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பழமை வாய்ந்த புனித லூர்து அன்னை ஆலயத்தில் மணப்பாறை மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை சகாயராஜ் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். மணப்பாறை அடுத்த வையம்பட்டி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்து பிறப்பு குடில் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. கிறிஸ்துமஸ் பெருநாளையொட்டி வேலூர் மாவட்ட தேவாலயங்கள் கண்கவர் மின் விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்து பிறப்பை தத்துரூபமாக விளக்கும் கிறிஸ்து பிறப்பு குடில்களும் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடியில் லைன்ஸ்டவுன் மாதா கோவில் தெரு, குருஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் விதவிதமான வடிவங்களில் கிறிஸ்துமஸ் கேரல் வாகனங்களை வடிவமைத்து கிறிஸ்துமஸை கொண்டாடி மகிழ்ந்தனர். இயந்திர மனிதன், சிறிய விமானம் என விதவிதமான வடிவங்களில் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கேரல் வாகனங்கள் வீதியில் வலம் வந்ததை பொதுமக்கள் பார்த்து மகிழ்ந்தனர். பிரசித்தி பெற்ற புனித பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஆற்காடு லுத்திரன் திருச்சபை மற்றும் புனித அந்தோனியர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியுடன் கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்றனர். கரூரில் பிரசித்தி பெற்ற செயின்ட் தெரசா தேவாலயத்தில் பங்கு தந்தை ராயப்பன் மற்றும் அருட்தந்தை தயேயு கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியை நடத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மின் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட தேவாலயம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் உள்ளிட்ட இடங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ராமநாதபுரத்தில் 300 ஆண்டுகள் பழமையான புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராமநாதபுரம், சிவகங்கை மறை மாவட்டங்களின் பங்கு தந்தை ராஜமாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற திருப்பலி வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். என்பதை